வெல்கம் டு சிஎம் இன்டீரியர் டிசைன். லாஸ்ட் 12 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நியரஸ்ட் ஏரியாவில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குன்னா, ஒரு டிவி யூனிட்டு, ஹால் டு டைனிங் என்ட்ரன்ஸில் ஒரு பார்ட்டிஷன் பில்லர் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஓப்பன் மாடுலர் கிச்சனில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 பார்ட்டிஷனும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கரி யூனிட் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட் டைப்பில் யூபிவிசி மெட்டீரியல் ஒரு ஃபுல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதில் ஒரு பெட்ரூம் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் விட்டு அட்டாச்சு மிரர் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ரவுண்ட் மிரர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம ஹாலில் எந்த அளவுக்கு டிசைனாக ஒர்க் பண்ண முடியுமோ அதை விட அதிகமாகவே நம்ம டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுடு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்கொயராக பாக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் யூனிக்காகவே இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு செல்ஃபுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் எல்லாத்துலேயுமே ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்குங்க. இதில் நீங்கள் சின்ன சின்ன ஷோ பீஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். மார்பிள் வுட்டன் காம்பினேஷனில் பேக் ட்ராப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாலி மார்பிள் ஷீட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் பேனல், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா WPC லூவர்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மார்பிள் அண்ட் வுட்டன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு நல்லாவே ஒரு ரிச்சான லுக்கவே தருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 1 ஃபீட்டு மேலே ஸ்டெடி தூக்கி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணியிருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குன்னா ஒரு 60-70 kg வெயிட் தாராளமாக நீங்கள் அதில் ஹோல்டு பண்ண முடியும். எந்த பொருள்னாலும் இங்கே தாராளமாக வச்சுக்க முடியுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் டோரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ராயரும் யூஸ் பண்ணியிருக்குங்க. சென்ட்ரல் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற கூலிங் கிளாஸ் ரிசீவ்டு இருக்கிறதுக்காக நம்ம கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா WPC லூவர்ஸ் பேனல் தான் கொடுத்துருக்குங்க. ஏன்னா ஒரே யூனிஃபார்மாக நீட்டாகவும் வரணுன்றதுக்காக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 16 அடியும், ஹைட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டும் டோட்டலாகவே டிவி கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஹால்லேருந்து டைனிங் போகிற இடத்த வெறும் ஓப்பன் பிளேஸாக நம்ம விடாமல் ஒரு அழகான பார்ட்டிஷன் மூலமாக இந்த இடத்த நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த பார்ட்டிஷனில் CNC கட்டிங் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் கொடுத்து ஃபிக்ஸடாகவே செட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாட் லைட் மூலிமா இந்த CNC டிசைன்ஸ் நல்ல கிளியர் கட்டாகவே உங்களுக்கு தெரியுதுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. 4 பில்லர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 3 ஒயிட் கலர் பாக்ஸை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாலும் இன்பில்டாகவே உங்களுக்கு ஸ்பாட் லைட்டுமே வந்துடும். இந்த 3 ஒயிட் கலர் பாக்ஸ்லேயும் சின்ன சின்ன மெமரிஸும் சாமி சிலைகளும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஹாலில் இருக்கிற மெயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை மட்டும் நைட் டைமில் போட்டிங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் ஒரு ஓப்பன் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்குங்க. கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா UPVC லூவர்ஸ் பேனல்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டுமே நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா ஹேங்கிங் லைட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பார்க்குறப்ப என்ன ஃபீல் உங்களுக்கு வரும்னா ஒரு ரெஸ்டாரன்ஸ் ஃபீல் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஸ் கேபினெட் கொடுத்துருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கிறிஸ்டலைன் கிளியராக இருக்கிற கிராக்கரி ஐட்டம்ஸை நீங்கள் வச்சுக்க முடியுங்க. உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஃப்ஸ்க்குமே ஸ்பாட் லைட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். கவுண்டர் டாப்பு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் ஏரியா கீழே டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதாவது கீழே மட்டும் தனியாக சிங்கிள் டோர் போடாமல் டோட்டலாகவே கவர் பண்ணி டபுள் டோரே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே SS தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு கீழே ப்ளைன் பேஸ்கெட் நீங்கள் காமனாக இருக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். SS எல்லாமே 304 கிரேட் அந்த கிரேடில் தான் பண்ணி கொடுத்துருக்குங்க. எல்லாமே லைஃப் டைம் வாரண்டி தான். அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா கட்லரிங்க, இந்த ஸ்பூனு கரண்டி வச்சுக்கிற மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, அதாவது பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்க முடியும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கார்னர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டோர் நீங்கள் ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டபுள் டோர் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுலேயுமே ஹேர் வென்டிலேஷன் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவில் சென்டரில் ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் கொடுத்துருக்கோம். ரைட் சைடு இங்கே ஒரு சிங்கிள் டோருங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஸ்டோரேஜ் ஏரியா தாங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன பொருளை வச்சுக்க முடியும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்ஃப் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜுங்க. கேபினெட்லேருந்து கவுண்டர் டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் மார்பிள் கிளாசி ஃபினிஷிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்கு.
ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, வாலும் ஒயிட்டு. இதுக்கு காம்பினேஷனாக தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது இல்லாமல் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிம்னி ஏரியாங்க. இந்த சிம்னி இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா கேபினெட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா கேபினெட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃபும் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே சிம்னி இருக்கு இல்லைங்களா, அதோட எக்ஸிட் பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணுன்றதுக்காக இந்த ஒரு கவர் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொஃபைல் லைட்ஸை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சமைக்கிறப்போ நல்லா பிரைட்டாகவே உங்களுக்கு லைட் வெளிச்சு கொடுக்கும். அது இல்லாமல் இந்த லைட்ஸை பார்க்குறப்ப ஒரு ப்ரீமியமான லுக்குமே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வால் மவுண்டடாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு கூட தேவையில்லைங்க. யூபிவிசியில் பாக்ஸ் பண்ணிட்டு கூட அதுக்கு மேலே கூட வாஷ் பேஷன் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் லாஃப்ட்டுங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் லாஃப்ட் கிடையாது, டைனிங்கில் இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு லாஃப்ட்டுங்க. மேலே ஃபுல்லாகவே பிளாக் கலர்லையும் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா டால் யூனிட், யூபிவிசியில் டால் யூனிட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு, டால் யூனிட் செட்டப்பில் ஃபுல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணுற அளவுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி ரன்னர்ஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் யூனிட் செட்டப்பில் ஓப்பன் செல்ஃபும் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸு கொடுத்து அதில் ஒரு உள்ள ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி செல்ஃப்ஸும் கொடுத்துருக்குங்க. மேலேயும் சரி கீழேயும் சரி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். கீழேயுமே ஃபுல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரிங்க. ஃப்ளோர் டைல்ஸுக்கு மேட்சிங்காகவே வார்ட்ரூஃபில் டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் கிரே கலர்லையும் கீழே பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃபில் உட்டன் காம்போவிலையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃபில் செல்ஃப் கொடுத்துருக்குங்க. ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் போர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னொரு ஆஃப் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் செல்ஃப். அதாவது நீங்கள் ஹேங்கிங் வந்து அதிகமாக ட்ரெஸ் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் இந்த செல்ஃபை வந்து இந்த ரெண்டு செல்ஃபையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கிங் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் லாக்கரும் கொடுத்துருக்குங்க. சைடாக வந்து ஹிடன் லாக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. அதில் சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் செல்ஃப் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. வார்ட்ரூஃப்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியமான ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்குங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரூஃபில் டோட்டலாகவே செல்ஃப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒன்றில் மட்டும் ஒரு லாக்கர் டோர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாக்கர் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா விண்டோவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே கலர் செட்டப்லேயே கொடுத்துருக்குங்க. விண்டோ கீழே இந்த டேபிள் கீழே மட்டும் 3 ட்ராயர் செட்டப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர்ஸுக்கு மட்டும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க. எல்லாமே ட்ராயர்ஸ் தான். ஃபுல்லாகவே உங்கள் ஸ்டோரேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் மட்டுமே கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரூஃபுக்கும் டைல்ஸுக்கும் மேட்சிங்காகவே வாஷ்ரூமுக்கும் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. நீங்கள் பிவிசி டோரோ டபிள்யூபிசி டோர் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இந்த கலருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வராது. இந்த மாதிரி யூபிவிசிலே அதே கலர் மேட்சிங்கில் வாஷ்ரூம் டோர் போடுறப்போ பார்க்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு லுக்காக சூப்பராகவே இருக்குங்க. செகண்ட் பெட்ரூமில் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் கலரில் அட்டாச்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ஒரு வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஃபஸ்ட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் டோரில் சேம் அங்கே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க. ஹேங்கர் போர்ஷன் இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற ஹேங்கர் போர்ஷனுங்க. இது ரிமூவபிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கர் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும். கீழே பார்த்தீங்கன்னா லாக்கர் ரெண்டுமே கீ வச்சு உங்களுக்கு ட்ராயர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுக்கு கீழேயும் செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஓப்பன் செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் புக்ஸோ அல்லது டெக்கர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்பாட் லைட், எல்லா செல்ஃப்க்கும் ஸ்பாட் லைட் கொடுத்து தாங்க வச்சுருக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃபில் சேம் அதே மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க. இதில் மட்டும் ஒரு லாக்கர் டோர் சேம் அந்த பக்கம் எப்படி இருக்கும் அதே சேம் தாங்க. இந்த பெட்ரூமோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் ஆஃப் ரவுண்ட் மிரர் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃப்ஸ் ரேக்கும் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸு பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக வச்சுக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வளைவான கார்னர் டிசைன்ஸ் பண்ணி அதுக்கு நடுவில் ட்ராயர்ஸ் வச்சு கொடுத்துருக்குங்க. இந்த ட்ராயர்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே ஒரு சிங்கிள் ட்ராயர்ஸுமே வச்சு கொடுத்துருக்குங்க. வணக்கங்க, சிஎம் இன்டீரியர்ஸ். நாங்கள் இவங்களை 1 years பிஃபோர் காண்டாக்ட் பண்ணோம். வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஹார்ஸ் கணக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் கொட்டேஷன் வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க. மெட்டீரியல் வைஸ் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நல்லா ஒர்க் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிளாஸியாகவும் இருக்குது. நம்ம என்ன ஒவ்வொரு ரூமுக்கும் நாங்கள் இப்போ ஒவ்வொரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். கிச்சனில் பார்த்தா பிளாக்கு,
ஹாலில் பார்த்தா மெரூன், அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் கேட்டோம். அவங்க வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் ஒர்க் பண்ண பசங்க வந்து நல்லா பொறுமையாக எங்களுடைய சஜஷன்ஸ் கேட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸும் அதில் வந்து ஆட் பண்ணாங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டுமே சேர்ந்து அவுட்புட் வந்து நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பசங்க வந்து ஒர்க் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. சிஎம் இன்டீரியர்ஸ் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி டிசைனாகவும் குவாலிட்டியாகவும் பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் சிஎம் இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.